மனதில் உள்ள விஷயங்களை எப்பொழுதும் வெளிப்படையாக யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயக்கமில்லாமல் வெளிப்படையாக பேசும் குணாதிசயம் கொண்ட அன்பார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. பொருளாதார விஷயங்களில் தடைகளை விலக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவானும் கொடுக்க போகிறார். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருவேன், நான் வைராக்கியக்காரன், என்னை மாதிரி வைராக்கியக்காரன் யாரும் கிடையாது, ஸோ என்னோடய வாக்கில் ஒரு உண்மை இருக்குது, அதை நான் காப்பாற்ற எதனாலும் தயங்காமல் செய்வேன் அப்படின்னு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக கூட ஒரு அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கும், ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடில் சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகிறார். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மேசராசினா கோபமும்பாங்க. மேசராசினா கோபக்காரன், எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் பேசுவாங்க, அவங்ககிட்ட அந்த வார்த்தையிலே பட்டுன்னு வரும் அப்படிம்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லும் வார்த்தை. உண்மையிலேயே உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்க மட்டும் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. என்னையை பொறுத்தளவு மேசராசி மாதிரி ஒரு பாசமான ஒரு நபர் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஆனால் அந்த பாசத்தை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் உள்ள நபர்கள் ஏமாற்றத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும், அது உண்மை. ஓகேவா? அதை என்ன சொல்லுவோன்னா, மற்ற ராசிக்கெல்லாம் கோவம் ஒரு 60% 70% வரும் அப்படின்னா, உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 90 டிகிரி, அதாவது 90% அப்படியே ஃபுல் பவரில் உங்களுடைய கோபத்தை கண்ணில் காட்டிடுவீங்க. அதில் சில நேரங்களில் உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும்.